ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎலோட எஸ்எஸ்சி தமிழ். நான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிபியூ 2024க்கான மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். எந்த ஷிஃப்டோடதுன்னா 28th ஜூன் ஷிஃப்ட் 1 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? நான் வந்து ஒரே டைம்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, வேற எதுவும் இல்லை. சரி, நம்ம மொதல் கொஸ்டின் பார்ப்போம். 1 லட்டு வித் a radius of 5 cm belong to a shopkeeper. How many laddus of radius 2.5 cm அது 5/2 மாத்திக்கலாம் and create with same 1 லட்டு. ரைட், ஒரு லட்டு எடுத்துக்கிறாங்க, ஒரு திருப்பதி லட்டு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பதி லட்டோட வால்யூம் என்ன? 4/3 பை ஆர் கியூப். ஆர் கியூப் பதிலாக 5x5x5. அந்த திருப்பதி லட்டை என்ன பண்றாங்கன்னா உடைச்சு குட்டி குட்டி லட்டா மாத்திக்கிறாங்க. அந்த லட்டோட சென்டிமீட்டர் ரேடியஸ் என்னன்னா 2.5 சென்டிமீட்டர், விச் மீன்ஸ் 5/2 சென்டிமீட்டர். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் லட்டு வந்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டூ 4/3 பை 5/2 இன்டூ 5/2 இன்டூ 5/2. சரியா? அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ எனக்கு எத்தனை லட்டு செய்யலாம்? 8 லட்டு செய்யலாமா? எக்ஸோட வேல்யூ 8. In how many years will 2500 be invested at the rate of 12 cm per annum simple interest, which amounts to 4900? சரி, amounts to 4900 அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது எவ்வளோ இருக்கும்? 2400 இருக்குமா? ஓகே, 2500 பிரின்சிபல், ரேட் எவ்வளோனா 12 டிவைடட் பை 100, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோனா அதுதான் தெரியாது. டி 2 0க்கு 2 0 2 4 8 இயர்ஸ் ஆகும். The radius of base and height of a cone are 5 cm and 6 cm respectively. சரி, whereas the radius of base and height of a cylinder are 2.5 cm and 3 cm respectively. The ratio of volume of cone to that of the cylinder கேக்குறாங்க. Volume of a cone என்னது? 1/3 pi r square h. r எவ்வளோ? 5. 5 into 5 h எவ்வளோ? 6 is 2. சிலிண்டர் எவ்வளோ? 5 r square h. r square எவ்வளோ? 2.5 வந்து 5/2 எழுதிக்கிறேன். 5/2 into 5/2 into h வந்து 3 cm. இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? வேற ஏதாவது பண்ண முடியுமா? வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ 2 into 2 into 2 is to 3, which means 8 is to 3 தான் நம்மளோட ஆன்சர். Find the natural number obtained when the number 13 is subtracted from the mean proportional of 75 12. 75 into 12 எவ்வளோ வரும்? 750 ப்ளஸ் ஒரு 250. கரெக்டா? 150. 900 வரும். 900னா 90. 90 தான் வந்து என்னது? இதோட மீன் ப்ரப்போர்ஷனல். மீன் ப்ரப்போர்ஷன்லேருந்து 90யா 30ல வரும். 900 அதை ரூட் எடுத்தா 30. 30ல வந்து 13 மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 17. ஆன்சர் எவ்வளோ? 17. By what percent is the gross turnover of 2020 higher than the gross turnover of 2018? 2018ல எவ்வளோ? 25 இருக்கு. 2020ல வந்து 30 இருக்கு. 5 ஏறுது. கரெக்டா? 5 டிவைடட் பை 25 இன்டூ 100, which means 20% இன்க்ரீஸ்ன்றது நடக்குது. ரவி சஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து 2 days ஒர்க் பண்றாங்க. ரவியும் சஞ்சு 2 days ஒர்க் பண்றாங்க. ஒரு வேலையை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. சஞ்சுவும் மனிஷும் அதே வேலையை 4 நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ரவியும் மகேஷும் அதே வேலையை 2 நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. சரியா? ரவி மட்டும் தனியா செஞ்சானா அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க கேள்வி. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? எல்சிஎம் வந்து 4. இது பாத்தீங்கன்னா ஒரு 2:1:2ன்றது எஃபிஷியன்சி கிடைச்சிடும். சரி, இப்போ நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது என்னது? கிடைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இது r plus s, இது s plus m, இது r plus m. எல்லாத்தையும் கூட்டினா 2 into r plus s plus m is equal to என்னது? 5ன்னு வந்துடும், which means 2.5. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். 2.5. எனக்கு கேட்கறது ரவி இதுதான் தேவை. ரவியோட எஃபிஷியன்சி தேவைன்றதுனால நான் என்ன பண்றேன்? 6m இதுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சரியா? சாரி, s m அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் 4.
அப்போ எனக்கு என்ன வரும்? 2r plus 8 is equal to 5. Wait. SCM வந்து 1 தானே. ஸோ 2r plus 1 இங்கே வந்து 5. 2r plus 2 divided by 5. அப்போ r ஓட வேல்யூ என்னது? 3 divided by 2. என்னது? எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டேன். டோட்டல் ஒர்க்கு 4. டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ 8 divided by 3 தான் நம்மளோட ஆன்சர். The cost of painting a spherical vessel of diameter 14 is 21560. What is the cost of painting per square meter? ஸ்கொயர் சென்டிமீட்டர் கேட்குறாங்க. ரைட். சரி, இப்போ வந்து டயாமீட்டர்னா 7 சென்டிமீட்டர் ரேடியஸு. அவன் என்ன கொடுத்துருக்கான்னா 4/3 பை ஆர் கியூப். இது என்னது? காஸ்ட் ஆஃப் வெசல். அவன் பெயிண்ட் தானே பண்ண போறான், அப்போ சர்ஃபேஸ் ஏரியா தானே வரணும். 4πr². 4πr² நான் என்ன பண்றேன், எக்ஸ் ருபீஸை வந்து நான் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா எனக்கு 21500 கிடைக்கும். பிகாஸ் ஒரு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்த சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் வந்து அந்த மொத்த அமௌண்ட் கிடைக்கும். அதுதான் வந்து இங்கே 2150 கொடுத்துருக்கான். 560பா, 560 கொடுத்துருக்கான். 4 into 22 divided by 7 into r ஓட வேல்யூ 7 into 7 into x ஓட வேல்யூ 21560. அப்படியே சால்வ் பண்ணலாமா? 7ஆல் அடிச்சோன்னா 3080. ஒரு 7க்கு ஒரு 7. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 11 டேபிள்ஸால் அடிக்கிறேன். இது 2 டைம்ஸ், இது எவ்வளோ? 280. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 8 டைம்ஸ் அடிக்கிறேன். 8 டைம்ஸ் அடித்தா எனக்கு என்ன வரும்? 3, இது ஒரு 4, 5. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 35. ஸோ 35 ரூபாய் ஆகுது ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் a சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 21 சென்டிமீட்டர். சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துட்டான். 60 divided by 360 into ஏரியா என்னது? 5r². 5r² ரூபாயில் 22 divided by 7 போட்டுக்கிறேன். into 21 into 21. இது 1/6 வருமா? வந்துட்டு போகுது. இதுக்கு அடித்தா 3, இதுக்கு அடித்தா 1. இது ரெண்டுத்துக்கும் இதை அடிச்சிடுறேன். 21 into 11 எவ்வளோ? 231. ஆன்சர் எவ்வளோ? 231. சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு இதை அடித்தா 1, அப்போ 8. நெக்ஸ்ட்டு 6 டிவைடட் பை 24 into 3 into 48. கரெக்டா? இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, மொத்தமாக வந்து 4 கிடைக்குது. ப்ளஸ் 4 மைனஸ் 6 டிவைடட் பை 18 into 9 மைனஸ் 3. ஸோ 12 மைனஸ் 3 எவ்வளோ வரும்? 9. ஆன்சர் 9. A sum of 17600 was divided between G1 Praveen, Kannan. சரியா? ரேஷியோ ஆஃப் G1 பிரவீன். G1க்கும் பிரவீனுக்குமான ரேஷியோ 5:8ன்னு சொல்லியிருக்காங்க. பிரவீனுக்கும் கண்ணனுக்குமான ரேஷியோ வந்து எவ்வளோனா 3:2. பக்கத்தில் காலியாக இருக்கிறதுனால 8, இங்கே ஒரு 3. 15:24:16. கூட்டினா எவ்வளோ வருது? இது ஒரு 40, 40, 50, 55 வருது. ஸோ 55 பார்ட் தான் 17600 அப்படின்னா கேட்கறது G1 அமௌண்ட். G1 எவ்வளோ? 15 பார்ட் எவ்வளோன்றதான் கேட்குறான். சரியா? கேன்சல் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 11 டிவைடட் பை 3 கிடைக்கும். அடிச்சோன்னா 1600. ஸோ 3 into 16 எவ்வளோ? 4800. இதுதான் என்னோட, அதாவது G1க்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். இந்த வேல்யூ ஆஃப் 1 மைனஸ் 1 டிவைடட் பை இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம். சரி, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நார்மலாக இது 3 2s are 6, 7/3. டினாமினேட்டர் நியூமரேட்டர் அப்படியே போடுங்க. 7 2s are 14, 14 மைனஸ் 3 எவ்வளோ? 14 மைனஸ் 3 எவ்வளோ? 11 டிவைடட் பை 7. டினாமினேட்டர் நியூமரேட்டர் 7 இங்கே போட்டுருங்க. ப்ளஸ் 1. இங்கே என்ன வரும்? 18 டிவைடட் பை 11 வரும். டினாமினேட்டர் நியூமரேட்டர் 11 டிவைடட் பை 18, 1 மைனஸ் 18 மைனஸ் 11 எவ்வளோ வரும்? 9. 9 மைனஸ் 18 7 7. 7 டிவைடட் பை 18. 7 டிவைடட் பை 18 தான் என்னோட ஆன்சர். A boat covers 24 km upstream and 36 km downstream in 10 hours and 36
ஓகே 36 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் அண்ட் 24 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இன் 12 ஹார்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்னன்றதை கேட்கலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக தான் போவோம், பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்ஸ்ட்ரீம்ஸ் அதை 1 by யூவை ஏனோ 1 by டியை பீனோ எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ 24 டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம்ஸ் வரதா நான் இப்படி ஏன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 36 டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம்னு வரும், அதை நான் 36 பின்னு எடுத்துக்கலாம். இது ஈக்குவல் டு 10. இதே தான் வந்து இங்கேயும் வரும். 36 ஏ ப்ளஸ் 24 பி இஸ் ஈக்குவல் டு 12. 12 டேபிள்ஸில் இந்த ஈக்குவேஷனை நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3a ப்ளஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ 10 இதில் பண்ணனா எனக்கு ஈக்குவல் ஆகிடுமா? இதுவும் ஈக்குவல் ஆகிடுமா? அப்போ 30a ப்ளஸ் 20b இஸ் ஈக்குவல் டு 10. இதுவும் ஈக்குவல். அப்போ எப்படி போட்டுக்கலாம்? 24a ப்ளஸ் 36b இஸ் ஈக்குவல் டு 30a ப்ளஸ் 20bன்னு போட்டுக்கலாம். போட்டனா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு 16bன்றது கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6aன்றது கிடைக்கும். கேன்சல் பண்ணனா b is to a-வோட ரேஷியோ என்னன்னா 8:3. சரியா? 8:3ன்றது கிடைச்சிருச்சு. இப்போ இது ரேஷியோவில் இருக்கு. நான் இதை நம்பராக மாற்றணும்னா ஏதாவது ஒரு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை நான் இசட்னு எடுத்துக்கிறேன். இசட்டை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 24 ப்ளஸ் ஒரு 6 கரெக்டா? இசட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அதாவது இசட்டோட வேல்யூ என்னன்னா 1/30. இந்த இசட்டோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ? 3 டிவைடட் பை 30. ஏவோட வேல்யூ என்னது? 8 டிவைடட் பை 30. சரி, பீனா என்ன அர்த்தம்? பீனா 1/dன்னு அர்த்தம், ஏனா 1/uன்னு அர்த்தம். அப்போ யூ டிக்கு வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணோம்? அப்படியே உல்டாவா பண்ணிக்கணும். அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ? சாரி, ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ? டவுன் ஸ்ட்ரீம்ன்றது 30 டிவைடட் பை 3. இது எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ? 30 டிவைடட் பை 8. கரெக்டா? எனக்கு ஒய் தேவைன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். கரெக்டா? ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். 30 காமனாக வெளியே எடுத்துறேன். 1/3 மைனஸ் 1/8. ஆனால் எவ்வளோ கிடைக்கும்? 24 ஒரு 3, சாரி 8 5. 5 டிவைடட் பை 24 30 டிவைடட் பை 2 1 போட மறந்துட்டேன். அதை நான் இங்கே போட்டுறேன். என்ன ஆகுது? இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 4 டைம்ஸ். 25 டிவைடட் பை 8ன்றது தான் எனக்கு ஒய்ன்னு காமிச்சிச்சு. ஒய்யோட வேல்யூ என்ன? 25 டிவைடட் பை 8 கிலோமீட்டர் பர் ஹார். சால்வ் த ஈக்குவேஷன் ஃபார் ஏ. ஏவோட வேல்யூ இந்த டிகிரி எல்லாத்துலேயுமே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக 80 வரப்போறதில்ல. எல்லாத்துலேயுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 எதில் வருதுன்னு பாருங்க. நான் 60ல் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 இன்டூ 1/4 ப்ளஸ் 3 இன்டூ 1/2, சாரி 3/2 மைனஸ் 2. எனக்கு என்ன வந்துடும்? இது ஒரு 1/2ன்னு கிடச்சிரும். அப்படின்னா இது ஒரு 4/2னா 2. 2 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. 60 டிகிரியில் எனக்கு வந்துடுச்சு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா என்ன? ஒரு 6 6 18 18 ஒரு 100. இது ஒரு 30 130 130. இது ஒரு 15 115 வரும். அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் இது இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 3 மைனஸ் 2 ஏனோ 0.2 பீனோ எடுத்துக்கலாமா? அப்போ எனக்கு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். அது என்னது? a மைனஸ் பி தான். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதை a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இதுக்கு இது கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு a ப்ளஸ் பியும் a மைனஸ் பியும் தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும்? 3.2னா 3.4ன்றது கிடைக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 3 கிடைக்குது. கரெக்டாக அதை 30ன்னு எழுதிக்கலாம். இப்போ 17 டிவைடட் பை 15 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஏ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் டிவைடட் பை 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஓகே. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ரெண்டுத்தையும் மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 300
333 வருது. ஓகே, 333 டிவைட் பை 2. இது எவ்வளோ வரும்? டிஃப்ரென்ஸு, இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. கரெக்டா? அப்போ 4ன்னு வருது. இதுக்கு இது கேன்சல் பண்ணிக்கிறேன். 4ஆ? ஒரு நிமிஷம். இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கு 2னா 4. ஸ்கொயர் பண்ணுனா அழிஞ்சு போகும். இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே. 1 + 1, இது 4ன்னு வரும், which means 6. இது கேன்சல் பண்ணனா 3. 3 into 3, 3, 3, 9, 9, 9. இதுதான் நம்மளோட ஆன்சர். A seller offers a discount of 12% if the total sale price of different product purchased by a single customer is below 3000. ஒன்றும் இல்லை, 3000 ரூபாய்க்கு உள்ள வாங்கினா 12% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்றான். சரி, the discount of 15% if the total sales value of all product exceeds 3000. 3000 ரூபாய்க்கு மேல வாங்கினா ஒரு 3% எக்ஸ்ட்ராவா 15% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்றான். சரியா? ஒரு சட்டையோட காஸ்ட் என்னன்னா 90 ரூபாய், சரி 900 ரூபாய். அதை நான் வந்து 9% மார்ஜின்ல வந்து விற்கிறேன். அதாவது 9% லாபத்துக்கு வந்து நான் விற்கிறேன். சரியா? காஸ்ட் 9% லாபத்துக்கு நான் விற்கிறேன். ஒரு ஜாக்கெட் இருக்கு, அந்த ஜாக்கெட் வந்து 1900 ரூபாய். அந்த 1900 ரூபாய் வந்து காஸ்ட். நான் வந்து என்ன பண்றேன்னா 6% வந்து லாபத்துக்கு விற்கணும்னு பாக்குறேன். சரியா? இது ஆனந்த் கிட்ட அவன் ஒண்ணு எல்லாத்துலயும் வாங்குறான். ஃபைனல் செட்டில்மெண்ட் பில் பண்ணும்போது எவ்வளவு என்ன ஆகுது, அதுதான் கேள்வி. சரியா? முதல்ல 900 ரூபாய் 900 ரூபாய் சட்டை. அதுல நான் என்ன பண்றேன்னா 9% வந்து ப்ராஃபிட்டுக்கு விற்கணும். 10%, 1%, 9. 9னா 1%னா 9னா 9% எவ்வளோ? 81. ஓகேவா? நெக்ஸ்ட் 1900 ரூபாய்க்கு வந்து காஸ்ட். அதுல நான் என்ன பண்ணேன்னா 6% வந்து மார்ஜினுக்கு விற்கிறேன். 6%னா எவ்வளோ? 1%, 10%, சாரி 1%னா வந்து 19. 6%னா 19 into 6 எவ்வளோ? 114 வருமா? எஸ், 114 வரும். 114. சரி, இப்போ அப்படியே ஆட் பண்ணிட்டேன்னா 2800 ப்ளஸ் இது ஒரு 5, 9, 1, 5, 9, 9, 2, 2995 வந்துச்சு. 2995 வந்து 3000 ரூபாய்க்கு உள்ள இருக்கா அதிகமா இருக்கா? 3000 ரூபாய்க்கு உள்ள இருக்கு. அப்போ 12% டிஸ்கவுண்ட் தரணும், விச் மீன்ஸ் 88 டிவைட் பை 100. எது 11ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க, அதுதான் ஆன்சர். பிகாஸ் நியரஸ்ட் டு இன்டீஜர் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அதனால எது 11ஆல் டிவைட் ஆகுது? ஆவலை அதாவது 7, 13, இது ஒரு 12 ஆவலை. இது ஆகுதான்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6, 11, இதுவும் ஒரு 11 ஆகுது. இது ஆகுதா? 8, 8, 13, இது 11 ஆகலை. இது பார்த்தீங்கன்னா 7, இது ஒரு 5, இதுவும் ஆகலை. இது ஒன்று தான். சரியா? இல்லை சார், நான் நார்மலாக போட போகிறேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பயமாகுது அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க. இப்போ 8ஆல மட்டும் இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 11ஆல மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. 2995 into 8 எவ்வளோ வரும்? 5 8s 44, 76 7, 79 7, எவ்வளோ வரும்? 16, 23. இப்போ 11ஆல மல்டிப்ளை பண்ணுறான். அதை அப்படியே ஒரு 0 தள்ளி போட்டு 0, 6, 5, 3, 6, 2. 2 டெசிமலுக்கு தள்ளி புள்ளி வச்சிடலாமா? புள்ளி வச்சுட்டானே 2635.6ன்றது கிடச்சிச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, ஆன்சர் ஒன்று தான். இஃப் ck plus tan a divided by ck minus tan a is equal to என்னன்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு, அதை நம்ம நார்மலா மாத்திடலாம். எவ்வளோ வருது? 79 into 2னா 18, 1, 15. அது கூட 51 ஆட் பண்ணோம்னா 1, 0, 2, 209 வருது. கரெக்டா? இப்போ இந்த சிகேவை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by cos ஏன்னு எழுதலாம். பிளஸ் tan ஏவை எப்படி எழுதலாம்? sin by cosன்னு எழுதலாம். கரெக்டா? sin by cos. அப்போ 1 plus sin by cosன்னு வந்துடும். இதே தானே டினாமினேட்டருக்கும் வரும். 1 minus sin divided by cosன்னு வரும். ஸோ காசுக்கு காசு கேன்சல். ஸோ எனக்கு ரிமைனிங் 1 plus sin a divided by 1 minus sin a is equal to எவ்வளோனா 209 divided by 79 கட்டுச்சு. காம்படென்ட்டோ டிவிடெண்ட்டோ யூஸ் பண்ணலாமா? சரி, அப்போ 1 divided by சைனோட வேல்யூ என்ன வரும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 18, 18ஆ? இல்லை இல்லை, 8, 8, 2. மைனஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 0, 13. கரெக்டா? இப்போ நான் இதை வந்து கரெக்டா? எஸ். இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன்னா
சால்வ் பண்ணுறேன். எவ்வளோ 144, இது எவ்வளோ 65. 1 பை சைன் வந்து 144 டிவைடட் பை 65னா சைனோட வேல்யூ என்ன வரும் 65 டிவைடட் பை 144 தான். இதுதான் நம்மளோட ஆன்சர். The angles of a triangle are in the ratio of 1:2:3. Then find the ratio of the corresponding sides. இங்க நமக்கு ஆங்கிள் கொடுத்துட்டான், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் சொல்றான். சரியா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைட்ஸ் கேக்குறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எப்பயுமே ஆங்கிள் அதிகமா இருந்ததுன்னா ஆங்கிள் அதிகமாக அதோட ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த சென்டிமீட்டர் சைடும் பார்த்தீங்கன்னா அதிகமாயினே இருக்கும். ஸோ ஆங்கிள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடு. இப்போ எனக்கு ஆங்கிள் கொடுத்துட்டா என்னது 1:2:3, மொத்தம் 6 பார்ட் வந்து எவ்வளோ 6 பார்ட் 180னா ஒரு பார்ட் 30. ஸோ 30, 60, 90. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கான ட்ரையாங்கிளோட ஆங்கிள். சரியா? எப்படி எழுதிக்கலாம்? 30ல இருந்தா ஆரம்பிக்கிறான். 30, 60, 90. சரி, ரைட். இப்போ நான் என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு டீட்டா எடுத்துக்கலாமே. லெட்ஸ் சே tan 60 என்னது √3. √3 டிவைடட் பை 1. அப்போ என்ன பித்தாகரஸ் தியரம் மூலியமா 2 வரும். √3 1 2. இதை நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க. மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல. எது வந்தாலும் வந்து 45 45 90 30 60 90 இதெல்லாம் வந்து ஈஸியா போட்டுடலாம். இப்போ நான் போட்ட மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதோட ரேஷியோ 30க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு 1 இருக்கு. கரெக்டா? அடுத்து 60க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு √3 இருக்கு. 90க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு 2 இருக்கு. இதுதான் என்னோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆன்சர். A certain amount of money becomes rise in 5 years at compound interest. How many years it will take to become 9 times? ஓகேப்பா. அதாவது 3 மடங்கா ஆகுது 5 வருஷத்துல. அப்போ எனக்கு 9 மடங்கா ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ இங்க என்ன ஸ்கொயர் பண்றீங்களோ இங்க எக்ஸ் பவர்ல என்ன போடுறீங்களோ அதை தான் நீங்க பக்கத்துல போடணும். ஓகேவா? 3 பவர் என்ன போட்டா உங்களுக்கு 9 வரும்? 3 பவர் 2 போட்டா உங்களுக்கு 9 வருமா? அப்போ அந்த 2 வந்து நீங்க இந்த 5க்கு பக்கத்துலயும் போட்டுக்கோங்க. 10. 10 வருஷத்துல உங்களுக்கு என்னவாயிடுதுன்னா 9 டைம்ஸ் ஆயிடுது. In an election between two candidates, the candidate who gets 35% of the votes polled is defeated by 15900. What is the total number of votes polled? சரி, இப்போ 35% வந்து போல் பண்ணவர் வந்து டிஃபீட் ஆயிட்டாரு. எந்த ஓட்டு வச்சதுன்னா 15,900 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போயிட்டார். ரைட்டா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 35 இருக்கா 35 into 2 எவ்வளோ 70. 70யை வந்து 100ஆல மைனஸ் பண்ணுங்க 30. அப்போ ரெண்டு பேருக்குமே உள்ளான டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 30%. 30% தான் 15900னா 100% எவ்வளோன்றதான் கேட்குறாங்க. சரியா? எவ்வளோ 53,000. A retailer marks up his good by 130%. இங்க பாத்தீங்கன்னா கூட்ஸ் பை 130% இருக்கு. ஸோ கூட்ஸ் பை 130% என்ன அர்த்தம்னா 100ன்னு இருந்ததை 230ன்னு மாத்திட்டான்னு அர்த்தம். 130 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதே கூட்ஸ் டு 130%னா 100ல இருந்து 130% போயிட்டான் அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? அந்த வித்தியாசம் வந்து டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எக்ஸாம்ல வந்து மறந்து போயிட போறீங்க. ஆஃபர்ஸ் 25% டிஸ்கவுண்ட். வாட் வில் பி த செல்லிங் பிரைஸ் இஃப் த காஸ்ட் பிரைஸ் இஸ் 1600ன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணிக்கலாம்? எம்பி டிவைடட் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் காஸ்ட் ப்ராஃபிட் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட். எம்பி எவ்வளோனா 230, சிபி எவ்வளோனா 100 இஸ் ஈக்குவல் டு 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 75ன்னு வரும். இது 100 பிளஸ் ப்ராஃபிட். கேன்சல் பண்ணணும்னா 3 டிவைடட் பை 4. இதை அப்படிக்கா எடுத்துன்னு போனோம்னா என்ன வரும் 0 9 6 கரெக்டு டிவைடட் பை 4 பண்ணேன். 4 பண்ணால் எனக்கு என்ன வந்துடும் 64 68 64 68 16 17. என்னடா இது பாயிண்ட்ல வருது? ஒரு நிமிஷம். செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறான். இல்லை இப்படிலாம் போட தேவையில்லைங்க. இதெல்லாம் நார்மலாக போட்டுடலாம். 100 சிபி எம்பி எவ்வளோனா 230. இதில் நான் 25% டிஸ்கவுண்ட் தரேன். அதுதான் வந்து என்னோட இதுவாக இருக்க போகுது. என்னவா இருக்க போகுதுன்னா செல்லிங் ப்ரைஸாக இருக்க போகுது.
அப்போ எம்பியில் 75% தான் என்னோட எஸ்பியா இருக்கு. கரெக்டா? ஓகே. இப்போ 100 பார்ட் தான் 1600 சொல்றான். அப்போ 1 பார்ட் வந்து 16. கரெக்டா? 1 பார்ட் 16னா இத்தனை பார்ட் எவ்வளோ? 16 into 230 into 75 divided by 100. கேன்சல் பண்ணலாமா? 3 divided by 4. அகைன் கேன்சல் பண்ணோம்னா 4. 4 into 12. 12 into 230. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 200. இப்போ விடே பண்ணிட்டு போனேன் 2 0 6 4 4 ஒரு 7 2760 தான் நம்மளோட ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இல்லைனா ஆர் கரெக்ட்? 60 டிகிரி விட கம்மியா இருக்கு. The triangle can have all angles less than 60. இப்போ லெட்ஸ் சே 60க்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 50 50 50ன்னு வச்சுக்கலாம். எல்லா ஆங்கிளும் 50 50 50 இருக்குன்னு வச்சுக்கலாம். 50 டிகிரின்ட்டு கூட்டினா எவ்வளோப்பா வருது? 150 தான்ப்பா வருது. ஆனா ஒரு ட்ரையாங்கிள்ல நான் மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 180ன்னு வரணும். ஆனா இதுல 150 தான் வருது. கண்டிப்பா இது வரவே வராது. A triangle can have one obtuse angle. Obtuse angleனா என்னது? obtuse angleனா ஒன்றும் இல்லை, 90 டிகிரிக்கு மேல ஒரு ஆங்கிள் இருக்கணும் அப்படின்றதான் obtuse angle. சரியா? 90 டிகிரிக்கு மேல ஒரு இது இருக்கணும். நம்ம இந்த ப்ரொடக்டர்லாம் வந்து ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருக்கோம். கரெக்டா? இது obtuse angle, acute angle அப்படின்றதெல்லாம். இப்போ நான் இதை ஒரு ட்ரையாங்கிள்ல நான் ஃபார்ம் பண்றேன். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இப்படி வச்சுக்கலாம். சரியா? இது பாத்தீங்கன்னா 90 விட அதிகமா 120 இருக்குன்னு வச்சுப்போம். இது ஒரு 30, இது ஒரு 30 வருமா? 150 80 வருது. ஒரு ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கலாம். 2 ரைட் ஆங்கிள் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ 2 ரைட் ஆங்கிள் வரைஞ்சா என்ன ஆகும்? ஒன்னு 90 டிகிரி, இன்னொன்னு 90 டிகிரினா இங்க இருக்கிறதுக்கு நான் என்ன போடுறது? 180 தான் மொத்தமா கூட்டினாலே மொத்தமா 180 தான் வரணும். ஸோ இது போட்டோன்னா 180 மேல போயிடும். அதனால என்னது? இது தப்பு. 2 அக்யூட் ஆங்கிள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 60க்கு கீழே இங்க பாருங்க, 2 அக்யூட் ஆங்கிள் வந்துருச்சு பாருங்க. 2 அக்யூட் ஆங்கிள், ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கலாம், 2 அக்யூட் ஆங்கிள் இருக்கலாம், ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கலாம். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்ல கேட்டா டப்புன்னு போட்டு போயினே இருங்க. 49th என்னது? 24. 24ல 16 மைனஸ் பண்ணனா ஒரு 8. 8 8ல இதை டிவைட் பண்ணா 2, 40, 4. 64ல 4 தான் 16. ஆன்சர் 16. The given pie chart shows the budget estimated by the following. Okay, 58,000 வந்து எக்ஸ்பென்ஸ். Find the difference between the amount budget amount for என்ன கேள்வி இது? For grocery and electricity bill to the amount spent. இங்க spent நினைக்கிறேன். சரியா? ஓகே. To the grocery and electricity. If the family actually spent 18,800 on both grocery and electricity. Find the difference between the amount. ஒரு தடவை படிச்சுக்கிறேன், ஒண்ணுமே புரியல. அமௌண்ட் பட்ஜெட், அமௌண்ட் ஃபார் த கிராசரி. ஓகே, சி ஒன்றும் இல்லை. கேள்வியில் என்ன கொடுத்துருக்கான்னா அமௌண்ட் பட்ஜெட் வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க, ஆனா வந்து ஸ்பெண்ட் பண்ணது ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். கரெக்டா? அதான் நினைக்கிறேன். சரி, கிராசரி எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க? இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெண்ட் பண்ணது பட்ஜெட்ல எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராசரி வந்து ப்ளூ கலர், எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கலர் 39%. அப்போ 58,000த்துல 39%, 39,000 எவ்வளோ வருது? 15, 72, 24, 45. 24, 45 எவ்வளோ வரும்? 69 வரும். 69னா 2, 6, 2, 1. கரெக்டா? 2. 2 to 22,620 ரூபாய் வந்து பட்ஜெட்ல போட்டிருக்காங்க. ஆனா ஸ்பெண்ட் பண்ணது 18,875 ரூபா தான். 18,875 ரூபா தான். சரியா? என்ன பண்ணிக்கலாம்? 25, இது ஒரு 11, இது ஒரு 5, 4, 25, 7,
இது ஒரு 1னா 3. 3745. ஆன்சர் 3745யா? எஸ், 3745 நிறைய வந்துச்சு. நான் சொன்னதாங்க அப்போ கரெக்டு. சரி, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா 50 கொஷின்ஸ் 50 கொஷின்ஸ் இல்லை, இதில் 50வது கொஷின் 25 கொஷின் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னது 28th ஜூனு ஷிஃப்ட் 1ல். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய அந்த 2 டேட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துலாம். வீடியோ வந்து பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.